திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த சட்டம் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு கால கோரிக்கை. ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. சில பேர் சொன்னாங்க இந்த சட்டம் வந்துடுச்சுன்னா தொழிலே வராது, தொழில் முதலீடு வராது. ஆந்திராவில் எப்படி வருது? ஆந்திராவில் முந்திக்கிட்டு போய் ஆந்திராவில் போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்டர்ல பாருங்க, ஸ்ரீ சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போறாங்க. சட்டம் இருந்தோம், ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. கமிஷன் வந்தா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவங்களுடைய கொள்கையே. இதுதான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னாங்கல்ல, ராமச்சந்திரன் சொன்னாரு 500 மதுக்கடைகள், 5000 மதுக்கடைகள் இருக்கு, டாஸ்மாக் கடைகள் இருக்கு, 25,000 சந்து கடை இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய இலக்கு வேளாண் துறை ஒரு இலக்கு வைக்கணும். சரி, விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேளாண் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இந்தியா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலம் வேளாண் துறை மைனஸ் வளர்ச்சி, மைனஸ், அது கீழே போயிடுச்சு. மைனஸ் 0, அதுக்கு கீழே மைனஸ். கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டுக்கு பார்த்து தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி 3.8% மைனஸ். கடந்த ஆண்டு 1.4% மைனஸ். நேற்று பட்ஜெட்ல என்னன்னா 5 ஆண்டுகள் 2 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு வளர்ச்சின்னு சொல்றாங்க, 1 வளர்ச்சின்னு சொல்றாங்க. பொய்னா இவங்கள மாதிரி ஒரு பொய்ய சொல்லி யாரால பண்ண முடியும்? டாஸ்மார்க் 5000 கடையில் 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றம்னா என்ன? கிளப். அது FSL1, FSL2, FSL3. குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு வரும். அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் உங்களுக்கு. அப்போ இந்த பக்கம் ஆனா பேருக்குன்னு டாஸ்மார்க் நாங்க இது பண்ணுவோம். இவங்க திமுக அரசு மதுவை விற்கிறது இல்ல, மதுவை திணிக்கிறார்கள். திணிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா இது கலாச்சாரம், மது கலாச்சாரம், போதை பொருட்கள் கலாச்சாரம். இது ரெண்டுத்தையும் அகற்ற வேண்டும். அகற்றினால்தான் உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், தலைமுறைகள் தமிழ்நாடு நல்லா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே இல்ல, நாளைக்கு சுத்தம். எந்த வேலைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தொழிற்சாலைகள், இந்த வேலை தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, சேவைத்துறை இருக்கு, சர்வீஸ் செக்டர், அதுலயும் யாரும் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அது ஐடி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கலாம் 6 லட்சம் கோடி ஊழல். இல்ல அதிகமா ஊழல்னா நம்முடைய எத்திராஜுலு வஜ்ரவேலு அவர் துறையில தான். யாரு? ஏவாவேலு. இந்த தேர்தலில் நீங்கெல்லாம் காமிக்கணும். ஏன்னா நம்ம மக்களை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளோ வன்மமா பாக்குறாப்புல. சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம், ஆனா இந்த சமுதாயம் இழிவா பேசுறது, அலட்சியமா பண்ணுறது, அவ்வளோ கொள்ளடிச்சுக்கிட்டு. எல்லாம் 2 மாசம் தான், 2 மாசத்துல எல்லாம் கம்பி என்ன போறானுங்க, எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். கேரளாவில் EKKன்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் எல்லா எங்க வேலை எடுத்தாலும் அந்த EKK நிறுவனம். யாருன்னா இவருடைய தெரிஞ்ச நிறுவனம். தமிழ்நாட்டில் இங்க பாபுஜின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது யாருன்னா ஏவாவேலுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான நிறுவனம். இந்த பாபுஜி நிறுவனம் கேரளா EKK நிறுவனத்துக்கிட்ட சப் கான்ட்ராக்ட், வேலை செய்யாமலே சப் கான்ட்ராக்ட்.
இப்பதான் தொடங்க நிறுவனம், இப்ப பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 500 கோடி 600 கோடி கான்ட்ராக்ட். இதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா அதெல்லாம் விசாரணை நடக்கும், சிபிஐ விசாரணை நடக்கும். உறுதியா நடக்க போகுது. எல்லாமே மாட்ட போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இதுல கொள்ளடிச்சுக்கிட்டு ஏதோ தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம். இவருக்கு 47 தொகுதிகள் பொறுப்பான், 47 சட்டமன்ற தொகுதி பொறுப்பான் ஏவாவேலுக்கு, எல்லாம் நம்ம பகுதியில். இந்த மாதிரி கொள்ளடிச்சு பாபுஜி நிறுவனம், இகேகே நிறுவனம், இந்த ஆந்திரா நிறுவனம், இந்த நிறுவனம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கொள்ளடிச்சு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன், அதாவது இந்த வரைக்கும் இந்திய தமிழ்நாட்டு வரலாற்றில் அடுத்த ஆண்டு பட்ஜெட் பணத்தை எடுத்தது இந்த ஆண்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். நீ இருக்க மாட்டியா அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல? நாங்க தான் இருக்க போறோம். 2000 கோடி அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல இருந்து இப்ப அப்ரோப்ரியேட் பண்ணி இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். இந்த ஆண்டு கிழிச்சிட்டாங்க இவங்க. பதினாறு நாள்ல 12 நாள்ல 16,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 12 நாள்ல 16,000 கோடிக்கு 4,385 ஒப்பந்தங்கள். எவ்வளவு கடைசி காலம் எவ்வளோ அடிச்சுட்டு போயிடலாம், கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அதனால இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்.